சாச்சா வெரி குட் வெரி குட். ம். ம். பெரிய விஷயம். இதுல என்னன்னா இப்ப இந்த 50 பேரும் வரணும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம்லயும் சொல்லியிருக்கோம், செகண்ட் டைம்லயும் சொல்லியிருக்கோம், தேர்ட் டைம்லயும் சொல்லியிருக்கோம். முக்கியமா இந்த பாயிண்ட்ல எல்லாருமே விட்டுடுறாங்க. அந்த இப்போதைக்கு நம்ம வந்து யூத் மொபிலிட்டி விசா ஓட அந்த ப்ராசஸை வந்து இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நம்மளுக்கு பதில் நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். இப்போ வந்து கரண்டா ரொம்ப மக்கள் கேட்டுட்டு இருக்கிறது வந்து இந்த யூத் மொபிலிட்டி ஸ்கீம் விசாவோட அப்டேட்ஸ். எப்படின்னா நிறைய பேர் அப்ளை பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பேலட் இது. ஸோ தேர்ட் பேலட்ல நிறைய பேர் கிடைக்கல. ஸோ அது ஐம் சாரி அபவுட் இட். ஏன்னா வந்து பியூரா நிறைய பேர் கேள்வி கேட்டது வந்து இது வந்து எந்த இதுல செலக்ட் பண்றாங்க அப்படி இல்லை. ஒரு டப்பால போட்டுட்டு குலுக்கி கொடுத்து கையில இருந்து எடுக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. இதுல எந்த பாரபட்சமா பார்க்கறது இல்லை. கரெக்ட் தானே? கரெக்ட், கரெக்ட். அப்சல்யூட்லி கரெக்ட். இட் இஸ் கைண்ட் ஆஃப் லாட்டரி சிஸ்டம். லாட்ரி அவங்க சிஸ்டம். ரேண்டமா பிக் பண்றது. கரெக்ட். ரேண்டம். ஸோ உங்க உங்க மேல எந்த தப்பும் இல்லை. உங்க பேர்ல தப்பு இல்லை. நீங்க பிறந்தது தப்பு இல்லை. எதுவுமே தப்பு இல்லை. போட்டுட்டு அது கிடைக்கலன்னா பரவாயில்ல, இன்னொரு டைம்ல கிடைச்சிடும். சரியா? கரெக்ட். இப்போ பியூர் வந்து லக் கேம். இட்ஸ் a லக் கேம். ஸோ இப்போ அந்த லக் கேமை தக்க வச்சுக்கிறது தான் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் லாஸ்ட் டைமும் கிடைச்சது தக்க வச்சுக்க முடியல. ஏன்னா தப்பு பண்ணிட்டீங்க நிறையா. அதுக்கு தான் திருப்பி திருப்பி நாங்கள் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இந்த டைமு இப்போ திருப்பி வந்து பத்ரி தேங்க்யூ ஒரு சண்டே மார்னிங் வந்து அவர்கிட்ட கேட்டுட்டு அவர் இது பண்றாரு. என்னன்னா இப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன் நீங்க வந்து ஆயிடுச்சு, உங்களுக்கு பேலட் வந்துடுச்சு, யூ ஆர் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு ஒருத்தர் காமெடியா எடுத்துருந்தார். நம்ம பசங்க இந்த தமிழ் குசும்பு இருக்கு. ஒரு கீழே வந்து நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு ஒரு கமெண்ட் வந்தது 2 நாளைக்கு முன்னாடி. ஐ ஹவ் சக்சஸ்ஃபுல்லி காட் த அன்சக்சஸ்ஃபுல் மெயில் சார். அதெல்லாம் சார்ஜ் நம்ம ஆளுங்களெல்லாம் அது வந்து இவ்வளவு சோகத்திலேயே ஒரு ஜோக் அடிச்சாங்க. சரியா? பட் ஆமா ஆல் தி பெஸ்ட், உங்களுக்கு அடுத்த டைம் கிடைக்கும். சக்சஸ்ஃபுல்லி வில் கெட் சக்சஸ்ஃபுல் மெயில். ஸோ ஆமா. இப்போ என்னன்னா இந்த ஸ்டெப்ஸை வந்து ஒரு டெமோ மாதிரி காமிக்க போறோம். அது பாருங்க. இந்த வீடியோ வேற என்னென்னு வெயிட் பண்றோம். ஏன்னா இந்த காஸ் பத்தி நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்வியை நாங்கள் ரிப்ளை பண்ண போறோம். அதே மாதிரி கேர் ஹோம் பத்தியும் நாங்கள் ரிப்ளை பண்ண போறோம். அது மட்டும் இல்லை, இந்த கடைசியா கொஞ்சோண்டு ஒரு கேள்வி இருக்கு. அந்த ஷார்ட்டேஜ் லிஸ்ட்டை பத்தியும் கூட உங்கள்கிட்ட ஒரு அப்டேட் கேட்கணும். அது ம். கடைசியா நீங்க சொல்லுங்க. சரியா? ஸோ கரெக்ட். இப்போதைக்கு நம்ம வந்து யூத் மொபிலிட்டி விசா ஓட அந்த ப்ராசஸை வந்து இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நம்மளுக்கு பதில் காமிக்க போறாரு. ஓகே. நம்ம வழக்கத்தோட போயிடுவோம் உள்ளார டைரக்டா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கீங்களோ. எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ் டு 40 to 45 நம்ம வீடியோ பார்த்து இதுவரை கிடைச்சிருக்கு. 50 அடிச்சிட்டோம். ஆனா 50 இதுல அடிச்சிட்டோம். ஆமா 50 ஆமா. அடிச்சாச்சா? வெரி குட் வெரி குட். ம். பெரிய விஷயம். இதுல என்னன்னா இப்ப இந்த 50 பேரும் வரணும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம்லயும் சொல்லியிருக்கோம், செகண்ட் டைம்லயும் சொல்லியிருக்கோம், தேர்ட் டைம்லயும் சொல்லியிருக்கோம். முக்கியமா இந்த பாயிண்ட்ல எல்லாருமே விட்டுடுறாங்க. அந்த 28 டேஸ் பேலன்ஸை வந்து போட்டுட்டு அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் அன்னைக்காவது போட்டுருங்கன்னு நம்ம அந்த பேலட் ஓப்பன் ஆகும்போது நீங்க தெளிவா சொன்னீங்க. இதுலதான் மக்கள் நிறைய பேர் விட்டாங்க. ஐ ஹோப் இந்த தடவை அந்த மிஸ்டேக் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் அவங்க அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல் இது வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஓவர் வியூ போயிடலாம். என்ன டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேலிட் பாஸ்போர்ட், இந்தியன் வேலிட் பாஸ்போர்ட் இது காட்டணும். ஓகே. செகண்ட் அது வந்து ஒரு ஸ்கேனா 28 இருக்கணும்ல. ஸ்கேனா எடுத்து டாக்குமெண்ட் உள்ளார பண்ணுமா? வச்சிருக்கணும். ம். இல்ல ஒரிஜினல், அதாவது வேலிட் அது பாஸ்போர்ட் அவங்களுக்கு இருக்கணும். அப்ளை பண்ணும்போது அவங்க விஎஃப்எஸ்க்கு இந்தியால போவாங்க, மெட்ராஸுக்கு இல்ல பெங்களூருக்கோ இல்ல பாம்பேக்கோ எங்க போனாலும் அந்த ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு போய் அங்க சப்மிட் பண்ணணும். அவங்க அவங்க ஸ்கேன் பண்ணிட்டு அவங்க வச்சுப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து என்ன அவங்களுக்கு சக்சஸ் ஆயிருச்சு, இப்போ அப்ளை பண்ணி சப்மிட் பண்றாங்க அந்த ஸ்டேஜ்ல. ஓகே. ஸோ வேலிட் பாஸ்போர்ட் பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட், எவிடன்ஸ் தட் யூ ஹேவ் அட்லீஸ்ட் 2530 in பேங்க் அக்கௌண்ட் ஃபார் 28 days. ஓகே. அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இன்னைக்கு ரேட்டுக்கு ஒரு 2,75,000 வச்சுப்போம். ஏன்னா ரேட் வந்து 105ல இருக்கு. அது ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால 2,75,000. ஓகே. நாங்க ஜாஸ்தியா சொல்றோம், ஒரு 20,000 ஜாஸ்தியா சொல்றோம். பட் சேஃபர் சைடுக்கு நான் சொல்றேன். தப்பு ரெண்டு இல்ல. லட்சத்தி தப்பு எழு இல்ல. வச்சிருங்க. ஆமா, ம். தப்பு இல்லை. ம். 75,000 அதாவது 28 டேஸுக்கு நீங்க மெயின்டைன் பண்ணணும். நீங்க அப்ளை பண்ற டேட் வந்து 28 நாள் முடிஞ்சு 29வது நாளா இருக்கணும். இந்த பாயிண்ட்டை திரும்ப சொல்றேன். 28 நாள் முடிஞ்சு நீங்க அப்ளை பண்ற நாள் வந்து
மினிமம் 29 நாளா இருக்கணும். 30, 31 அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ மினிமம் சொல்றேன். இப்போ அடுத்தது டவுட், ஒரே டவுட் அங்கேயே நிறுத்திக்கிறேன். என்னன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, இப்போ கன்ஃபியூஸ் ஆகுறாங்க நிறைய பேர். நீங்க 30 நாள் 31 நாள் கரெக்டாக டைம் 30 நாளோ 31 நாளோ சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இப்போ புது இதுல பாத்தீங்கன்னா 90 டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நான் இமிகிரேஷன் ரூல்ஸ் அதுல போய் காட்டுறேன். அப்பெண்டிக்ஸ் ஃபினான்ஷியல் ரிக்குவயர்மெண்ட் அதுல இருக்கேன். ஓகே, இப்போ இமிகிரேஷன் ரூல்ஸ் அப்பெண்டிக்ஸ் யூத் மொபிலிட்டி ஸ்கீம்ல ஃபினான்ஷியல் ரிக்குவயர்மெண்ட் ஃபார் யூத் மொபிலிட்டி ஸ்கீம்ல இருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா அப்ளிகண்ட் மஸ்ட் ஹேவ் ஃபண்ட்ஸ் ஃபார் 2530. Applicant must show that they have held the required level of funds for 28 days period in a specific in appendix finance. Applicant must not have children under the age of 18 who are either living with them or financially dependent on them. அதுக்கப்புறம் do not apply to applications for permission to stay in the youth mobility scheme. ஆல்ரெடி இருக்கிறவங்க அந்த இது கிடையாது. அப்போ தெளிவா அதுல போட்டிருக்கிறது 28 நாள் தான். ஸோ 90 டேஸ்ங்கிறது கிடையாது. இப்போ யார் இந்த அப்படி 90 டேஸ் சொல்லியிருக்காங்கன்னு கன்ஃபியூஷன் எங்க வருதுன்னா, நான் நினைக்கிறேன் இந்த 90 டேஸ்க்குள்ளார நீங்க ஃப்ளை பண்ணுங்கிறாங்களா, அது ஏதாச்சும் இருக்கா அங்க அத ஏதாவது? அதுதான் ஏன்னா 90 டேஸ் வந்து கிராண்ட் பண்ணுவாங்க விசா, அதுக்குள்ளார ஃப்ளை பண்ணணும். மேபி அத மக்கள் சொல்றாங்களான்னு தெரியல. ஸோ கண்டிப்பா கிடையாது, 90 டேஸ்ங்கிறது கிடையாது. ஸோ ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் நம்ம இந்த லிங்கை ப்ரொவைட் பண்ணிடலாம் மக்களுக்கு. ஓகே. இந்த லிங்க் வந்து எங்க போய் அப்ளை பண்ணணுங்கிறத நம்ம இங்க போட்டிருக்கோம். ஸோ அது மக்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது வந்து டாக்குமெண்ட்ஸ், என்ன ஒரு நிமிஷம், 2530 அதுதான் இருக்குது. 28 நாள் தான். கண்டிப்பா 90 டேஸ் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு கீழே நம்ம பார்த்தீங்கன்னா when to apply னா this is 30 days அங்க கிளியரா போட்டுருக்காங்களா, அது இல்லையா? This is usually 30 days after you get the invitation. கரெக்ட். அதாவது if you are successful in the bailout, you will need to apply to your visa by the deadline given in your invitation to apply. இது வந்து 30 நாளுக்குள்ளார அவங்க நம்ம சக்சஸ்ஃபுல் இன்விடேஷன் அவங்களுக்கு இமெயில் வந்திருக்கும்ல, அதுலயே அவங்க டைம் டேட் தெளிவா போட்டிருப்பாங்க, இதுதான் உங்களுடைய டெட்லைன். ஸோ அந்த டேட்டுக்குள்ளார அவங்க அப்ளை பண்ணணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வைஸ் வந்து அவங்க டிபி சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணணும். டியூபர்குலோசிஸ் சர்டிபிகேட் வந்து எகெயின் ஃப்ரம் அப்ரூவ்டு சென்டர். அந்த எகெயின் அந்த லிஸ்டையும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். இப்போ மெட்ராஸ்னா அப்போலோ, அதான் சாரி தமிழ்நாடுனா மெட்ராஸ் அப்போலோ அங்க பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி அந்த லிஸ்ட் மாத்திட்டாங்க கொடுத்துறோம். தலைவரை, மறந்துட்டீங்க. சென்னை அப்போலோ, கரெக்ட். நம்ம பசங்க போய் மெட்ராஸ் அப்போலோ தேடிட்டு இருப்பாங்க, அதுக்காக சொல்றேன். ஓகே, சூப்பர். ஆமா, அந்த இது. அடுத்தது வந்து போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட், அது வந்து 6 மாசத்துக்குள்ளார இருக்கணும். அதே மாதிரி அந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறதுக்கான லிங்க் தரோம். நீங்க அந்தந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா அங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய், இல்ல அங்க இருக்கிற கமிஷனர் ஆஃபீஸ், ஒவ்வொரு இடத்துக்கு அது மாறும். அங்க போய் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இது இல்லாம ஃபைனலா வந்து அவங்க எவிடன்ஸ் ஆஃப் தேர் குவாலிஃபிகேஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு மினிமம் ஆர்கியூஎஃப் லெவல் 6 ஆர் அபவ் இருக்கணும். நிறைய பேர் கேட்குறாங்க, அதாவது பேச்சுலர்ஸ் டிகிரி இருக்கணுமா அப்படிங்கிறது கேட்குறாங்க. அதாவது அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறது, யூ வில் பி ஆஸ்ட் டு ப்ரூவ் தட் யூ ஹேவ் அ குவாலிஃபிகேஷன் அட் பேச்சுலர்ஸ் டிகிரி லெவல் ஆர் அபவ். மினிமம் பேச்சுலர்ஸ் டிகிரி, நிறைய பேர் சொன்னாங்க டிப்ளமா இருக்குது அது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி சாரி, டிப்ளமா வச்சு பண்ண முடியாது. சில பேர் கேட்குறாங்க நாரிக்கை வச்சு நாங்கள் ட்ரை பண்ணுறோம், நாரிக்கில் என்ன ஆர்கியூஎஃப் 7 வந்ததுன்னா ஓகேங்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுடைய லக்கு. எனிவேட்ஸ் லக்கி திங். பட் ஆஸ் பர் த ரிக்குவயர்மெண்ட் உங்களுக்கு பேச்சுலர்ஸ் டிகிரி இருக்கணும். ஏன்னா போன ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, எனக்கு ஆர்கியூஎஃப் லெவல் 7 வந்து எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு. ஸோ அது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சம்டைம்ஸ் ஹோம் ஆஃபீஸ் டூ மேக் மிஸ்டேக். ஏன்னா அவங்க படிச்சது வெறும் டிப்ளமா, பட் அவங்க ரிக்குவயர்மெண்ட் வந்து மினிமம் பேச்சுலர்ஸ் டிகிரி. பட் இஃப் யூ ஸ்டில் வாண்ட் டு ட்ரை, யூ கேன் ட்ரை குவாலிஃபிகேஷன் அட் பேச்சுலர்ஸ் டிகிரி லெவல் ஆர் அபவ். சரியா? சில பேருக்கு 6, 7, 8 அது அந்த 3 தான சொல்றாங்க. சோ 6ல இருந்து ஆரம்பிச்சு. ஆமா, 6, 7 or 8 6, 7 or 8 வந்து வேணும் அட் பேச்சுலர்ஸ் டிகிரி லெவல். உங்களுக்கு லெவல் 7 இருந்தா கூட ஓகே தான் உங்களுடைய குவாலிஃபிகேஷன். ஏன்னா சில கண்ட்ரில வந்து, அதாவது சில ஸ்டேட்ல வந்து
அந்த குவாலிஃபிகேஷன் நேம் வந்து வேற மாதிரி இருக்கும். ஆனா பேச்சுலர்ஸ் டிகிரி தான். அதை வந்து மேபி வேற மாதிரி டிப்ளமான்னு சொல்லி அட்வான்ஸ்டு இதுன்னு சொல்லி போடுவாங்க. ஆனா இதுக்கு யூகே நாரிக்கு அப்ளை பண்ணுங்க. யூகே நாரிக்கு வந்துச்சுன்னா ஓகே. சரியா? ஸோ இந்த பாயிண்ட்டை திரும்ப சொல்றேன். அவங்க சொல்லியிருக்கிறது யுவர் குவாலிஃபிகேஷன் அட் பேச்சுலர்ஸ் டிகிரி லெவல். அது பேச்சுலர்ஸ் டிகிரி தாங்கிறது இல்லை. இப்போ உங்களுடைய டிப்ளமா வந்து 4 வருஷம் டிப்ளமாவா இருக்குது, ஆனா டிகிரி கிடையாது. ஆனா அது பண்ணும்போது ஆர்கிஎஃப் லெவல் 7 வந்ததுன்னா ஓகே, அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனா அது டிப்ளமா வந்து 1 இயர் டிப்ளமா. அதை நீங்க இதை எப்படி வெரிஃபை பண்ண முடியும்னா யூகே நாரிக். ஸோ இது டிப்ளமால இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கன்ஃபியூஷன். பேச்சுலர்ஸ் டிகிரி இருக்கிறவங்க சிம்பிள். அவங்க டிகிரி சர்டிஃபிகேட்டு, அவங்களுடைய கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு, அப்புறம் இண்டிவிஜுவல் மார்க் ஷீட்டு, இதை வச்சு நீங்க அப்ளை பண்ணிடலாம். சரியா? அதே மாதிரி அடுத்ததா எல்லா டாக்குமெண்ட்ஸும் இங்கிலீஷ்ல தான் இருக்கணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் சில ஸ்டேட்டில் அவங்களோட டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தியில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்காது. அப்படி இருக்கும்போது அவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். ஸோ இதுதான் டாக்குமெண்ட்ஸ் வைஸ். ஸோ இது கிளியர் தானே ரஜுபாய்? இது கிளியர் தான். ஸோ அதை வந்து மெயினாக வந்து 2 விஷயம் வந்து டிகிரிக்கு வந்து அது நாரிக்ல போய் அது வேணா அவங்க சப்போஸ் அது நாரிக்கு வந்து யாருக்குன்னா டிப்ளமோ பேச்சுலர்ஸ் டிகிரி இருக்கிறவங்களுக்கு தேவை, டிப்ளமா இருக்கிறவங்களுக்கு தான். ஓகே, டிப்ளமோ இருக்குது, அது செக் பண்ணிக்கணும். இன்னொன்று வந்து டிகிரி வந்து நீங்க இங்கிலீஷ்ல இல்லைன்னா அதுக்கு டிரான்ஸ்லேஷன் டெஃபினெட்லா தேவை. ஏன்னா வந்து அது அவங்க அப்பதான் கண்டிப்பா. புரியுது. ஆமா. இப்போ உங்க டிப்ளமா வந்து நாரிக்ல பண்ணி ஆர்கிஎஃப் லெவல் 7 வந்ததுன்னா எஸ், இட் வில் கோ த்ரூ. சரி, ஓகே, டன். ஓகே, சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்ளை பண்ண போறோம். ஸோ இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுறேன். பர்டிகுலர் பேஜில் போயிட்டோம்னா அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ வேர் ஆர் யூ பிளானிங் டு லிவ்? இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ் ஆர் நார்தர்ன் அயர்லாந்து, அதை தான் டிக் பண்ணணும். அதுக்கப்புறம் கண்டினியூ. டு யூ ஹாவ் அ கரண்ட் இஏ பாஸ்போர்ட்னா கிடையாது, நோன்னு சொல்லணும். அடுத்தது செலக்ட் அ கண்ட்ரி, யூ ஹாவ் டு ப்ரொவைட் பயோமெட்ரிக்ஸ். ஸோ இந்தியா தான் எல்லாரும். ஸோ இந்தியாவை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய விசா அப்ளிகேஷன் சென்டர் எதுங்கிறத செக் பண்ணிக்கணும். அந்த லிங்க் மேலே இங்கே இருக்குது, இதில் செக் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் பாம்பேலேருந்து அப்ளை பண்ணுறீங்க, சாரி ஐ மீன் மகாராஷ்டிராலேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா பாம்பே, தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா மெட்ராஸ், அது என்னங்கிறத செக் பண்ணிவிட்டு ஐ ஹாவ் ஐடென்டிஃபைட் த லொக்கேஷன், நான் எங்கே போய் பயோமெட்ரிக்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிவிட்டு டெம்பரவரி யூத் மொபிலிட்டி விசா, ஓகே, கீழே போய் அப்ளை now. சரியா? ஸ்டார்ட் அ நியூ அப்ளிகேஷன், ரெஜிஸ்டர் இமெயில். இப்போதைக்கு நான் என்னோட பர்சனல் இமெயிலை போடுறேன். ஓகே, ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே, எகெயின் மக்களுக்கு நாங்கள் சொல்றோம், இது வந்து பியோர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இது வந்து இமிகிரேஷன் அட்வைஸ் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸும் ப்ளஸ் உங்களுக்கு இதை பற்றியான ஒரு விளக்கம் தரதுக்கு தான் இது நாங்கள் தரோம். இது இமிகிரேஷன் அட்வைஸாக எடுத்துக்க கூடாது. இமிகிரேஷன் அட்வைஸ் வேணும்னா நீங்கள் ஒரு ஆத்தரைஸ்டு இமிகிரேஷன் அட்வைசர் இல்லை சாலிசிட்டர் கிட்ட போய் அவங்களுடைய கேஸை இண்டிவிஜுவல் பேசிஸில் பார்க்கணும். இது ஒரு பொதுவான இது. இப்போ ஜென்ரலா வந்து ஒரு ஜாதகம் பார்க்குறோம்னா தனுசு ராசிக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பொதுவான பலன்னு சொல்றோங்கிறது தான். ஆனா உங்களுடைய பர்டிகுலர் ஜாதகத்தை போய் உங்க கட்டத்துல எப்படி இருக்கோ அதை பார்த்து தான் கரெக்டான இது கணிக்க முடியும். அது மாதிரி தான் இது இமிகிரேஷன் அட்வைஸா எடுத்துக்க கூடாது. டிஸ்க்ளைமர் போட்டுருங்க ராஜுபாய். சரி, ஓகே, சூப்பர். ஸோ இங்க போனோடனே எதுக்காக அப்ளை பண்றீங்க, கேட்டகரி ஆஃப் லீவ். அப்போ நம்ம யூத் மொபிலிட்டி ஸ்கீம் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ இது ஜென்ரல் இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்றாங்க. கிளிக் கண்டினியூ. கான்டாக்டிங் பை யோர் இமெயில், டஸ் திஸ் இமெயில் பிலாங் டு யூ? எஸ், யூங்கிறத கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ. ஏதாவது அடிஷ்னல் இமெயில் இருக்கா? மோஸ்ட்லி நோ, ஏன்னா ஒரு இமெயில் கொடுத்தாலே போதும். நோன்னு கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணணும். அப்புறம் உங்களுடைய டெலிஃபோன் நம்பர், நம்ம டெலிஃபோன் நம்பர் மக்களுக்கு தெரியும், அதனால அதை அப்படியே போடுறேன். ஓகே, ஸோ இது யூகே நம்பரு, பட் நார்மலாக செலக்ட் மோர் தென் ஒன் ஆப்ஷன் ஃபார் வைல்ஸ்ட் அவுட் ஆஃப் த யூகேங்கிறத நீங்கள் டிக் பண்ணணும். ஏன்னா அவங்க உங்களுக்கு ஏதாவது query இருக்குதுன்னா அந்த நம்பருக்கு கூப்பிடுவாங்க. ஓகே, அதை பண்ணுங்க. அப்புறம் மொபைல் நம்பரோ ஹோம் நம்பராங்கிறத எதுவோ சூஸ் பண்ணிக்கோங்க.
அப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ. எனி அதர் டெலிஃபோன் நம்பர் எகெயின் இது நோன்னு சொல்லிடுங்க. தேவையில்ல, ஒரு நம்பர் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் உங்களை வந்து கான்டாக்டட் பை டெலிஃபோன் கால் அண்ட் டெக்ஸ்ட் மெசேஜ், இது எப்போவுமே ரெண்டாயுமே கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்கேஸ் அங்கே மெசேஜ் அனுப்புறதுனால அனுப்பலாம், ஃபோன் பண்ணுறதுனால பண்ணலாம். ஸோ இது ரெண்டையும் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ. அதுக்கப்புறம் யுவர் நேம். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து என்னோட பேரை போடுறேன். பட் அந்த யூனிக் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் நமக்கு செலக்ட் ஆன ஒருத்தவங்கள்ட்ட வந்து போட போகிறோம். அந்த இடத்த மட்டும் பிளர் பண்ணிக்கோங்க. சரி. ஓகே. ஃபர்ஸ்ட் நேம், சர்நேம், சேவ் அண்ட் கண்டினியூ. இனி அதர் நேம், உங்களுக்கு வேற ஏதாவது பேர் இருந்தால் தயவு செய்து ஆமான போட்டு அதை போடணும். உங்களுக்கு வேற ஏதாவது பேர் இருந்து அதை நீங்க மறைச்சிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரெஃப்யூஸ் ஆயிரும். தயவு செய்து, ரொம்ப ரொம்ப முக்கியம், இதுல எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. எனக்கு வேற எந்த பேரும் இல்லை, ஸோ நோ. போறோம். அடுத்தது என் பேர் யோர் ரிலேஷன்ஷிப், மேல், சிங்கிள். வாட் இஸ் யோர் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ்? சிங்கிள். ஓகே. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ. எலிஜிபிலிட்டி ஃபார் இது, நீங்க இந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்களா இருந்து இருக்கீங்களான்னு கேள்வி. ஆமா, ஏன்னா நான் இந்தியா. கரெக்ட், அதுல இந்தியா இருக்கு. எஸ். சில நாட்டுக்கு 18ல இருந்து 35 வரை எடுத்துப்பாங்க. மற்ற நாட்டுக்கு 18ல இருந்து 30 வயசு. ஸோ அந்த டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து யூ ஷுட் பி 30 இயர்ஸ் ஆர் அண்டர். ஓகே. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 30 வயசுக்கு கீழே இருக்கணும். அந்த டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 30 வயசுக்கு கீழே இருக்கணும். சரி. ப்ரீவியஸ் என்ட்ரி ஆன் யூத் மொபிலிட்டி ஸ்கீம் முன்னாடியே பண்ணியிருந்தீங்கன்னா எஸ், இல்லைன்னா ஆமா, கரெக்ட். முன்னாடியே பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லைன்னா இது நோ. ஓகே. இது அட்ரஸ் வந்து இப்போதைக்கு நம்ம ஆஃபீஸ் அட்ரஸை போட்டுடலாம். ஆனா நீங்க பண்ணும்போது உங்களுடைய இந்தியா அட்ரஸை போடணும். டவுனு, சிட்டி, கண்ட்ரி. ஓகே. இஸ் திஸ் ஆல்சோ கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ்? அதாவது நீங்க தங்குற இடம் வேற மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வர்றதுக்கு வேற ஒரு அட்ரஸ் இருந்ததுன்னா எஸ்ன்னு போட்டு அந்த எங்க டாக்குமெண்ட்ஸ் வரணுமோ அந்த அட்ரஸை போடுங்க. அப்படி இல்லை, தங்குற இடம் இதுதான், டாக்குமெண்ட்ஸ் வர வேண்டிய இடம் இதுதான்னா இதுக்கு நோனை போட்டுருங்க. சாரி, தப்பா சொல்லிட்டேன். இஸ் திஸ் அட்ரஸ் ஆல்சோ யுவர் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ்? எஸ்ன்னா போட தேவையில்லை, நோனா போடணும். சரியா? ஆமா. சேவ் அண்ட் கண்டினியூ. அப்புறம் ஹவு லாங் யூ ஹேவ் லிவ்ட் இன் திஸ் ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை வருஷம் மாதங்கிறத போட்டுருங்க. 7 வருஷம். அடுத்தது வாட் இஸ் த ஓனர்ஷிப் ஸ்டேட்டஸ்? இது வந்து ஒன்று நீங்களே சொந்தமாக வச்சிருக்கீங்கன்னா ஓன் இட்டு, வாடகைக்கு இருக்கீங்கன்னா ரெண்ட் இட்டு, லிவிங் வித் பேரண்ட்ஸ் அப்படின்னா அதர்னு போட்டு லிவிங் வித் பேரண்ட்ஸ்னு போட்டுருங்க. ஸோ இப்போ இது ஐ ஓன் இட்டுன்னு போடுறேன். ஓகே. சேவ் அண்ட் கண்டினியூ. இப்போ இங்க பாஸ்போர்ட் நம்பர் வேணும். ஓகேயா? ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம கிளைண்டோடது போட போறோம் ராஜுபாய். ஸோ இதை எல்லாத்தையும் பிளர் பண்ணிடுங்க, ஏன்னா இது அவங்களோட கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனு. ஸோ நான் இது என்டர் பண்றேன். ஓகே. டு யூ ஹாவ் எனி வேலிட் ஐடென்டி கார்டு? இது உங்களுக்கு ஆதார் கார்டு முக்கால்வாசி எல்லாருக்கும் இருக்கும். அது எஸ்ன்னு போட்டு அந்த கார்டை போட்டுக்கோங்க, அதோட எக்ஸ்பைரி டேட் எல்லாமே. ஆனா இல்லாதவங்களுக்கு நோனை போட்டுக்கலாம், அதனால எந்த ப்ராப்ளம் இல்லை. இது நோனை போட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரியா? ஸோ ஆதார் கார்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டுட்டேன். என்கிட்ட ஆதார் கார்டு இல்லை, ஸோ அது எஸ்ன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட் பார்ட் போகலாம். ஓகே. கண்ட்ரி ஆஃப் நேஷனாலிட்டி இந்தியா, country of birth again India, place of birth so உள்ளிக்கோட்டை, தமிழ்நாடு அப்படின்னு வச்சுக்கலாம். டேட் ஆஃப் பர்த் இப்போ நான் பொதுவா போடுறேன் ஒன்று. சரியா? இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு.
அடுத்தது expression of interest to the Indian Young Professional Scheme ballot. Have you received an email telling you that you have been successful in the expression of interest to the Indian Young Professional Scheme ballot? இது வந்து எஸ்ன்னு பண்ணணும். அதாவது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் இமெயில் வந்திருக்கா அப்படிங்கிறது. இப்போ இங்க யூஏஎன் நம்பர் போடுறோம். ஓகே. சரியா? ராஜுபாய் அகைன் இதை பிளர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஸோ இங்க சக்சஸ்ஃபுல் ஆனவங்களோடது போட்டாதான் அது அடுத்ததுக்கு போகும். ஓகே, ஸோ அது அக்செப்ட் ஆயிடுச்சு. அடுத்தது கன்ஃபார்ம் தட் யூ ஆர் ஏபிள் டு ப்ரொவைட், அதாவது போலீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் 6 மாசத்துக்குள்ளார இருக்கிறதா இருக்கணும், அதை டிக் பண்ண சொல்றாங்க. அப்புறம் எவிடன்ஸ் ஆஃப் யுவர் குவாலிஃபிகேஷன் ஈக்குவல் டு RQF 6, இதை நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். உங்களுக்கு டிப்ளமா இருந்தாலும் அதை நாரிக்கு அனுப்பி அது 6 and above வந்ததுன்னா நீங்க போடலாம். அப்படி இல்லைன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி தான். சரியா? சேவ் அண்ட் கண்டினியூ. ஓகே, உங்களுக்கு வேற ஏதாவது நேஷனாலிட்டி இருக்குதான்னு கேட்பாங்க. உங்களுக்கு இருந்தா போடுங்க, இல்லைன்னா நோன்னு சொல்லி பண்ணிடணும். எதையுமே போய் சொல்லாதீங்க, எதையும் மறைக்க கூடாது, தவறுதலான இன்ஃபர்மேஷன் கொடுக்க கூடாது. சரி, ஓகே. அடுத்தது என்ன லாங்குவேஜ் இன்கேஸ் அவங்க இன்டர்வியூ பண்ணணும்னா இங்கிலீஷா இல்லை வேற ஏதாவதுதானு. உங்களுக்கு ஆல்வேஸ் ப்ரிஃபர் இங்கிலீஷ். ஸோ அது டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சேவ் அண்ட் கண்டினியூ பண்ணுங்க. இது இன்கேஸ் தான், எல்லாத்துக்கும் இன்டர்வியூ இருக்காது. இன்கேஸ், ஆமா, எல்லாருக்கும் இங்க பேச முடியலங்கிற பட்சத்துல இங்க யூகேக்கு வரீங்க, இங்கிலீஷே பேச முடியாதுன்னா அப்போ அது உங்களுக்கு இஷ்யூவா இருக்கும். ஆனா இங்க வந்து அவங்க IELTS அது மாதிரி எதுவுமே கேட்கல. பட் ஸ்டில் ஐ எக்ஸ்பெக்ட் பீப்புள் டு புட் இங்கிலீஷ் ஆஸ் அ லாங்குவேஜ் தே ப்ரிஃபர் டு ஸ்பீக். சரியா? அதுக்கப்புறம் பீப்புள் ஃபினான்ஷியலி டிபெண்ட் ஆன் யூ. உங்களுக்கு குழந்தை அது மாதிரி யாராவது இருந்தா நீங்க அப்ளை பண்ண முடியாது டிபெண்டா இருந்தா. ஸோ மோஸ்ட்லி இட் வில் பி அன்மேரிட் பீப்புள், அவங்களுக்கு டிபெண்ட் இருக்காது. ஸோ நோன்னு சொல்லிட்டு போடணும். ஓகே, இருந்ததுன்னா உங்களுக்கு இது பண்ண முடியாது. ஸோ எகைன் போய் சொல்லாதீங்க, உண்மையா இருங்க. இருந்ததுன்னா அது இருக்குதுன்னு சொல்லுங்க. ஆனா இல்லைங்கிறதுனா நோன்னு சொல்லிட்டு போடுங்க. சரி, அடுத்தது ஃபர்ஸ்ட் அம்மா பேரை கேட்குறாங்க. ஸோ இப்போதைக்கு பேருக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேரை போடுறேன். ஓகே, டேட் ஆஃப் பர்த் அகெயின். ஓகே, கண்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஷிப் 1917 பண்ணா அது அந்த 20 இயர்ஸ் வரலையே, பரவாயில்லையா? இல்ல இது அப்பா அம்மா அது இல்ல, அப்பா அம்மாவோட. அதனால அவங்க அப்பா அம்மா நம்ம ஏஜ் இருப்பாங்க. சரி, நம்பல. ஆமா, அவங்க எப்பவுமே ஒரே நேஷனாலிட்டியா அப்படின்னா ஆமா அம்மானா இந்தியானா தான் இருப்பாங்க. சரின்னு சொல்லி போடுறேன். அப்புறம் அடுத்தது அப்பா, அதே மாதிரி ஒரு நேம போட்டுக்கலாம். அகெயின் இந்தியா. பாருங்க, சண்டே மார்னிங்னா தூக்கம் வந்துடுதுல. ஆமா. ஓகே, ஆல்வேஸ் ஹேவ், அவங்க எப்பவுமே பிறந்ததுல இருந்து இந்தியனா தான் இருந்திருக்காங்கன்னா அம்மான்னு சொல்லி போடுங்க. இல்ல வேற நேஷனாலிட்டி இருக்குதுன்னா நோன்னு போட்டு இப்போ சிங்கப்பூர் பாஸ்போர்ட் இருக்குன்னா அது போடுங்க, தப்பு இல்லை. அடுத்தது do you have any family in the UK? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க கேட்கறது இமீடியட் ஃபேமிலி such as spouse, civil partners, parents, children, brother or sisters யாராவது இருக்காங்கன்னா ஆமான்னு சொல்லணும், மறைக்காதீங்க, அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் தாத்தா பாட்டி, உங்க ஒய்ஃபு இல்லை குழந்தைங்க, அவங்களோட அதான் மருமகன். அதுக்கப்புறம் இல்லை உங்களுக்கு யாராவது கேர்ள் ஃப்ரெண்டு 2 வருஷம் நீங்க இருந்து இப்போ அவங்க யூகேல இருக்காங்க, இதெல்லாம் யாராவது அப்படி இருந்தாங்கன்னா எஸ்ன்னு சொல்லுங்க. யாரும் இல்லை அப்படின்னா நோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு போங்க. வில் யூ பி டிராவலிங் அஸ் அ பார்ட் ஆன் ஆர்கனைஸ்டு குரூப், இது குரூப்பா நீங்க யாரும் டிராவல் பண்ண போறதில்ல. ஸோ அது நோன்னு சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், traveling with another person, will you be traveling to UK with someone who is not your partner, spouse or dependent? மோஸ்ட்லி யாரும் அந்த மாதிரி வேற ஒருத்தவங்களோட டிராவல் பண்ண மாட்டீங்க. ஸோ அது நோன்னு சொல்லிடுங்க. அடுத்தது where will you stay in the UK? Do you know where you will be staying? ஏன்னா நீங்க எங்க தங்க போறீங்கிறதுக்கான ஒரு இது வந்து நீங்க எப்பவுமே கொடுக்கணும். சரியா? உங்க ஃப்ரெண்டு வீடோ ரிலேட்டிவ்ஸ் வீடோ ஏதாவது ஈவன் ஒரு Airbnb 1 மாசத்துக்கு எடுத்திருக்கீங்கனாலும் அந்த இதை கொடுக்கணும். சரியா? ஸோ இது வந்து ஒரு இதை இப்போதைக்கு நம்ம ஆஃபீஸ் அட்ரஸை சூஸ் பண்ணிப்போம்.
ஒரு யூகே அட்ரஸ். ஸோ சூஸ் பண்ணிட்டோம். அடுத்தது சேவ் அண்ட் கண்டினியூ. அதர் பிளேசஸ் யூ வில் ஸ்டே வைல் யூ ஆர் இன் த யூகே. இப்போ வேற ஏதாவது ஏர்பிஎன்பி அந்த மாதிரி இருக்குது, அந்த இடம் கொஞ்சம் டெம்பரவரி, அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல தங்க போறீங்க அப்படின்னா அது கொடுங்க. இல்லை நீங்க அந்த அட்ரஸ் தான் இப்போதைக்கு தங்க போறீங்க அப்படின்னா அந்த ஒரு அட்ரஸ் கொடுத்தா போதும். சரியா? ஸோ இது நோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு போறேன். யூகே டிராவல் ஹிஸ்டரி இது ரொம்ப 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 முக்கியம். லாஸ்ட் 10 இயர்ஸ்ல நீங்க யூகேக்கு வந்திருந்தீங்கன்னா அது வந்து கொடுத்தே ஆகணும். தயவு செய்து டிராவல் ஹிஸ்டரி லாஸ்ட் 10 இயர்ஸ்ல யூகேக்கு வந்திருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸை கொடுக்கணும், என்ன டேட்டு அப்படிங்கிறது. இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் வந்திருக்க மாட்டாங்க. 90%, 10% வந்திருப்பாங்க. வேற ஏதாவது ஒரு விசா, டூரிஸ்டாவோ ஸ்டூடெண்டாவோ ஏதாவது வந்திருக்கலாம். ஸோ வந்திருந்தீங்கன்னா அந்த டேட்டை போடணும். நான் இல்லைன்னு சொல்லிட்டு நோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் போறேன். அடுத்தது, ஹாவ் யூ பீன் இஷ்யூட் வித் த யூகே விசா இந்த பாஸ்ட் 10 இயர்ஸ்? அகெயின் போன சொன்ன கொஸ்டினுக்கு சம்மந்தமானது தான். இப்போ யூகேக்கு ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு விசாவில் வந்திருப்பீங்க, ஒரு டூரிஸ்டாவோ ஸ்டூடெண்ட்டாவோ வந்திருந்தீங்கன்னா அது எஸ்ன்னு போட்டு அந்த டேட்டை போடணும். ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் எப்போ விசா இஷ்யூ ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். 2022. அடுத்தது அந்த டேட்டை போட்டிருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இல்லாதவங்க நோன்னு சொல்லி போடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், how many times you have visited the following places in the past 10 years? ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, யூஎஸ்ஏ, சுவிட்சர்லாந்து, அப்புறம் எனி யூரோப்பியன் கண்ட்ரிஸ். இந்த நாடுகளுக்கு போயிருந்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுல அது எத்தனை தடவை போயிருக்கீங்கிறத சொல்லணும். 0 இல்லை 1, 2 to 5, 6 to more. நீங்க யாரும் எதுவுமே போடலன்னா 0ன்னு சொல்லிட்டு போயிருங்க. இல்லை 2, 3 தடவை போயிருக்கீங்கன்னா 2 to 5ன்னு போட்டு அந்த டேட்டை என்டர் பண்ணணும். சரியா? ஸோ இப்போதைக்கு 0ன்னு சொல்லி போட்டுட்டு நெக்ஸ்ட் போறேன். அடுத்தது வேர்ல்டு டிராவல் ஹிஸ்டரி. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது அந்த இஇஏ சர்டைன் ஒரு 6-7 கண்ட்ரிஸ். இப்போ அது இல்லாம நீங்க வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பேங்காக்கு போயிருந்தீங்க ஜாலியா ஹாலிடே, இல்லை ஸ்ரீலங்காக்கு போயிருந்தீங்க அப்படின்னா அது வந்து என்ன கண்ட்ரியா இருந்தாலும், ஸ்ரீலங்கா இருந்தாலும் அது எஸ்ன்னு போட்டுட்டு 1 by 1 அது போடணும். எந்த நாடு, எதுக்கு போனீங்க? உதாரணத்துக்கு ஆமா பங்களாதேஷ்னு வச்சுப்போம். டூரிசம், என்ன டேட்டு, when did you enter this country, 10/10/2020, 11/10/2020. சேவ் அண்ட் கண்டினியூ. சரியா? அது ஃபர்ஸ்ட் ஒரு இதை பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது எனி அதர் வேர்ல்ட் டிராவல் ஹிஸ்டரி. வேற எங்கேயாவது போயிருக்கீங்களா? எத்தனை நாடு போயிருந்தாலும் சரி, எத்தனை தடவை போயிருந்தாலும் லாஸ்ட் 10 இயர்ஸுக்கு அது அத்தனையும் கொடுக்கணும். நமக்கு ஒரு கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் பைலட்டு போயிருக்காரு, வெளியே போட்டிருக்காரு, அது வாட்டி வந்துகிட்டே இருக்குது 150 நாடு இதுன்னு. அது டூரிஸ்ட் விசாலாம் அது அடிக்கடிக்க எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால என்ட்ரிஸ் எல்லாம் போயிட்டே இருக்கும். அது டூரிஸ்ட் விசாக்கு. இந்த இதுல எல்லாம் அவ்வளோ இருக்காது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எத்தனை நாடு போயிருந்தாலும் நீங்க பண்ணியிருக்கணும். சரியா? 150 கண்ட்ரிஸ்ங்கிறது அதாவது அத்தனை கண்ட்ரிஸ் போனதுல ஒரு 30 நாடு தான். ஆனா 150 தடவை போயிட்டு வந்தாரு. அது எல்லாத்தையும் போட்டுட்டு உட்காந்துருந்தோம். ஆமா. ஸோ எனி அதர் வேர்ல்ட் டிராவல் ஹிஸ்டரி நோ அப்படிங்கிறத சொல்லிட்டு யுவர் பிளான்டு டிராவல் இன்ஃபர்மேஷன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். டேட் யூ பிளான் டு அரைவ் இன் தி யூகே. நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. 3 month நோட்டீஸ் கொடுக்கணும், 2 month நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். 3 monthsக்குள்ளார ஒரு டேட்டை வச்சுக்கோங்க ஃப்ரம் த டேட் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ நான் வந்து 1 May 2024 அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். அதை போட்டுட்டு அடுத்தது, இது ரொம்ப 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 முக்கியமானது. Immigration history for either UK or any other country you have ever been refused or deported, removed or excluded. நீங்க யூகேக்கு எப்பயாவது வந்திருந்தீங்க, ஸ்டூடெண்ட் விசா போட்டிருந்து வந்ததில்ல, அதாவது ரெண்டையும் சொல்றாங்க. வந்து உங்களை டிபோர்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை விசா போட்டே உங்களுக்கு ரெஃப்யூஸ் ஆயிருக்கு. யூகே மட்டும் கிடையாது, எந்த நாடு இருந்தாலும். உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, பேங்காக்குக்கே போயிருக்காங்க, அங்க ஏர்போர்ட்ல வந்து திருப்பி அனுப்பி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதையும் போட்டாகணும். ஸோ அவங்களுக்கு எல்லா ஹிஸ்ட்ரி இருக்கும், எல்லா இமிக்ரேஷன் டேட்டா இருக்கும். தயவுசெய்து பொய் சொல்லாதீங்க. பொய் சொன்னீங்கன்னா 10 வருஷம் பேன் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு டாக்குமெண்ட் பொய்யான டாக்குமெண்ட் இருந்தால் உங்களுக்கு 10 year பேனு. தயவுசெய்து அதை தவறு செஞ்சிடாதீங்க.
ரெஃப்யூஸ் ஆனால் இருக்குதுன்னு சொல்லி பண்ணுங்க. அதனால உங்களுக்கு எந்த இம்பாக்டும் ஆகாது. ம். உண்மையாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு விசா கிடைச்சிடும். ஸோ நான் இப்போ எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். நெக்ஸ்ட்டு பிரீச் ஆஃப் யூகே இமிக்ரேஷன் லா. எகெயின் அந்த மாதிரி சிமிலரான கேள்வி. அதாவது யூகேக்கு இல்லீகல் லாரி வழியாவோ இல்லை அந்த மாதிரி, இல்லை யூகேல முன்னாடி இருந்த போது ஃபுல் டைம் ஒர்க் பண்ணி இல்லை வேற ஏதாவது தவறுதல் பண்ணி அவங்க அனுப்பியிருந்தாங்க, அந்த மாதிரி இருந்தால் அது எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லைன்னா நோ பண்ணிட்டு நெக்ஸ்ட் கன்விக்ஷன் ஆர் சிவில் பெனால்ட்டி. அதர் சாரி, நாட் சிவில் பெனால்ட்டி, கன்விக்ஷன் அண்ட் அதர் பெனால்ட்டிஸ். எல்லாமே உங்களுக்கு வந்து ஏதாவது உங்கள் நாட்டிலேயோ இல்லை யூகேலையோ நீங்கள் முன்னாடி இருந்த போது ஏதாவது கிரிமினல் கன்விக்ஷனு, பெனால்ட்டி, அரெஸ்ட்டு, இல்லை போலீஸ் வார்னிங் கொடுத்தாங்க, சிவில் பெனால்ட்டி சொன்ன பாருங்க, சிவில் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு ம். ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்காக தான் அவங்க வந்து உங்ககிட்ட போலீஸ் கிளியரன்ஸ் கேட்குறாங்க. ஸோ போலீஸ் கிளியரன்ஸில் இருந்ததுன்னா அவங்களுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ எதுவும் இல்லை அப்படின்னா நோ ஐ நெவர் ஹேட் எனி ஆஃப் திஸ் அப்படின்னு டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ. அப்புறம் வார் கிரைம்ஸ், ஏதாவது போர் குற்றங்கள் செஞ்சுருப்பீங்களான்னு, அது நம்ம மக்கள் அது இது அப்ளிகபிளே இருக்காது. இருந்தால் சொல்லணும் ம். ஆமான்னு, இல்லைன்னா நோன்னு சொல்லிட்டு ஐ ஹாவ் ரெட் த இன்ஃபர்மேஷன். இது பற்றி என்ன, வார் கிரைம்னா என்னங்கிறத புரிஞ்சிக்கிறதுக்கு இங்கே லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது என்ன அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. அது படித்து பாருங்கள். படித்து அது நீங்கள் எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைன்னா நோன்னு சொல்லிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ. அதே மாதிரி டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் இல்லை ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி தொடர்போ இல்லை அது மாதிரியான எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா எஸ்ன்னு சொல்லணும். அது என்னங்கிறத அந்த லிங்க்ல பார்த்துக்கோங்க, இல்லைன்னா நோன்னு சொல்லுங்க. அதே மாதிரி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸோட உங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா, அது என்னங்கிறத பார்த்துக்கோங்க லிஸ்ட்டு. இல்லை அப்படின்னா நோன்னு சொல்லிடுங்க. அதே மாதிரி have you ever been means or medium expressed views that justify glorify terrorist violence or அதாவது அந்த வியூஸ் இருக்குது, அதை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லைன்னா நோன்னு சொல்லிட்டு இந்த இது என்ன அர்த்தங்கிறத படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐ ஹாவ் ரெட் ஆல் தி இன்ஃபர்மேஷன் அபவுட் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் வியூஸ் அப்படிங்கிறத இன்க்ளூடிங் த கைடன்ஸ் பார்த்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் வியூஸ். ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் வியூஸ், யூ மஸ்ட் ரீட் ஆல் தி இன்ஃபர்மேஷன் ஆன் திஸ் பேஜ் பிஃபோர் ஆன்சரிங். இது எல்லாமே வந்து தயவு செய்து முன்னாடி காட்டினது எதுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் இருந்ததோ அதை படித்து பார்த்துட்டு தான் நீங்கள் எஸ் ஆர் நோங்கிறத சொல்லணும். மறந்துடாதீங்க, படிக்காம அது நோனை பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி வந்த கொஷின்ஸுக்கும் இது அப்ளிகபிள். எங்கெல்லாம் லிங்க் இருக்குதோ அதை படித்து பார்க்கணும். ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர்கனைசேஷன்னா என்ன அப்படிங்கிறத படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஹேவ் யூ பீன் அ மெம்பர் ஆர் சப்போர்ட் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன், அந்த மாதிரி இருக்கிற ஆர்கனைசேஷனோட உங்களுக்கு தொடர்பு இருந்தது, மெம்பராக இருந்தீங்கன்னா எஸ், இல்லைன்னா நோ. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வியூஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அதை படித்து பாருங்க. அதாவது பிரிட்டிஷ் வேல்யூஸுக்கு எதிராகவோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது, அந்த மாதிரி வியூஸ் இருக்குது அப்படின்னா எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லைன்னா நோ. அதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐ ஹாவ் ரெட் ஆல் த இன்ஃபர்மேஷன் அபவுட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் வியூஸ் இன்க்ளூடிங் த கைடன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ. பர்சன் ஆஃப் குட் கேரக்டர். எகெயின் உங்களுக்கு வந்து have you ever have you as a part of your employment or otherwise undertake paid or unpaid activity on behalf of UK government which you know to be dangerous to the interest or national security of UK and allies. அதாவது நீங்கள் வேற எங்கேயாவது வேலை பார்த்து அது வந்து யூகே நேஷனல் செக்யூரிட்டிக்கு எதிராக ஒரு வேலை செஞ்சுருக்கீங்க, பெய்டாவோ அன்பெய்டாவோன்னா எஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லைன்னா நோ. அதுக்கப்புறம் have you engaged in any other activity which might indicate that you may not be considered as a person of good character. நீங்கள் நல்ல கேரக்டர் இல்லைங்கிறதுக்கான ஏதாவது செயல் ஈடுபட்டிருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு சொல்லணும், இல்லைன்னா நோ. இஸ் there any other information about your character or behavior which you would make you like to us aware of. உங்களை பற்றி வேற ஏதாவது தெரிவிக்கணும், உங்களுடைய நடத்தை இல்லை கேரக்டர் வேற மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா சொல்லுங்கங்கிறாங்க. ஏதாவது தெரிவிக்கணும்னா எஸ், இல்லைன்னா நோ. சரியா, மோஸ்ட்லி இது நோ தான். நம்ம பசங்க எல்லாம் நல்ல பசங்களாக இருப்பாங்கன்னு நம்புகிறேன். அதனால 100%. இது எல்லாமே நோன்னு தான் இருக்கும். ஸோ அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரி. நீங்கள் உங்கள் நாட்டிலேயோ இல்லை வேற ஏதாவது நாட்டிலேயோ எங்கேயாவது வேலை பார்த்துருக்கீங்க, ஆர்மியில் வேலை பார்த்துருக்கீங்க, இல்லை கம்பல்சரி மிலிட்ரி சர்வீஸ், இல்லை ம். ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் பார்த்துட்டு இருக்கீங்க, இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ், செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன், இல்லை ஏதாவது மீடியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் சேனல்ஸில் வேலை பார்க்குறீங்க, இல்லை ஜுடிஷியரி அதாவது ஜட்ஜு அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அதை டிக் பண்ணிவிட்டு அது என்னங்கிறத சொல்லலாம். இது பண்ணுறதுனால தப்பு இல்லை, இது வந்து ஒரு மோசமானது இல்லை, பண்ணியிருந்தீங்கன்னா ஆமான்னு சொல்லி பண்ணுங்கள், கண்டிப்பாக விசா கிராண்ட் பண்ணுவாங்க.
அப்படி எதுவும் வேலை பார்க்கல அப்படின்னா ஐ ஹவ் நாட் ஒர்க்ட் இன் எனி ஆஃப் த ஜாப், சேவ் அண்ட் கண்டினியூ. அப்புறம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் யூ அப்ளிகேஷன். வேற ஏதாவது அடிஷ்னலாக உங்கள் அப்ளிகேஷனை பற்றி, இப்போ உதாரணத்துக்கு டாக்குமெண்ட் இதை நான் எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை இங்கே போட்டுக்கோங்க. அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா இதை blank-ஆ விட்டுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ. இப்போ வந்து இது இப்போ முடிஞ்ச உடனே ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல போட்டிருக்குது, இது எல்லா இன்ஃபர்மேஷனும் போடல, 2 அக்கௌண்ட்டை காமிச்சிருக்கேன், ஆ எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே ஆமாம், போட்டு அவங்க படிச்சுக்கலாம். எல்லாமே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் போடுங்க. சரி. போட்டுட்டு ஃபைனலாக வந்து இதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ம் இதுதான் லாஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. கோ த்ரூ பண்ணுங்க ஃப்ரம் டாப் டு பாட்டம். இப்போ இதில் ஏதாவது மாற்றணும்னா இந்த செக்ஷனில் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ம் டபுள் செக் பண்ணிவிட்டு மாற்றிக்கோங்க. அப்படி எதுவும் இல்லைன்னா கண்டினியூ கொடுங்க. அடுத்தது எவிடன்ஸ் டு ஷோ யோர் மெயின்டெனன்ஸ் ஃபண்டு, எந்த பேங்க்கு. ஸோ ம் உதாரணத்துக்கு நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத போட்டுடலாம். என்ன எவிடன்ஸ் கொடுக்குறீங்க? இப்போ ம் ஸ்டேட்மெண்ட்டுனா ஸ்டேட்மெண்ட்டு, இல்லை பாஸ்புக்குன்னா பாஸ்புக், இல்லை லெட்டர், பேங்க்ல இருந்து லெட்டர் கொடுக்குறீங்கன்னா லெட்டரு. ம் மூணுல எது வேணாலும் வச்சுக்கலாம். லெட்டர் கொடுக்குறீங்கன்னா நல்ல தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அது லெட்டர் ஹெட்டில் இருக்கணும். உங்களுடைய ஃபுல் நேம், ஃபுல் அக்கௌண்ட் நம்பர், வேற ஐஎஃப்எஸ்சி கோட் வேற ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே போட்டு அந்த லெட்டரில் வந்து ஸ்டாம்ப்பு, சைனு, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கணும் அந்த பேங்க்ல இருந்து. ஸோ ஸ்டேட்மெண்ட்டுன்னு நான் கிளிக் பண்ணிட்டு சரி, அந்த கண்டினியூ லெட்டரில் கொடுக்குறேன். ஆனால் அந்த இது எவ்வளோ பணம் இருக்குன்னு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும்ல, அந்த லெட்டரில் தெரியணும்ல. ஆமாம், கண்டிப்பா, அப்சல்யூட்லி. எவ்வளோ நாள், எவ்வளவு, அது வந்து மேண்டேட்ரி, அதனால அதை நான் சொல்லலை, மக்களுக்கு தெரியும் எவ்வளோ நாள் எவ்வளோ பணங்கிறது தெளிவாக இருக்கணும். சரி. இப்போ சில மக்கள் வந்து 2 அக்கௌண்ட்ல வச்சிருப்பாங்க பணத்தை. ம் அப்படிங்கிற போது ஆட் மோர் எவிடன்ஸ் ம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ன்னு சொல்லிட்டு அந்த அகெயின் அந்த ப்ரீவியஸ் செக்ஷன்ல என்ன இருந்ததோ அது என்ன பேங்க் என்ன ஸ்டேட்மெண்ட்டுங்கிறத கொடுக்கணும். இல்லை இப்போ ஒரு இங்கே தான் அக்கௌண்ட்டு. வந்து திருப்பி கேள்விகள் நிறைய வரும். நான் ம் வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல இருக்கிறது காமிக்கலாமா? ம் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில், அதான் போஸ்ட் ஆஃபீஸில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட், இல்லை வந்து எங்கள் அப்பாவோட அக்கௌண்ட்டை காமிக்கலாமா? இந்த ம் மாதிரிலாம் இருக்கு. இல்லை என் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டை இல்லை, காமிக்கலாமா ஜாயிண்ட்டாக? யாரோட அக்கௌண்ட்டையும் காட்ட முடியாது. ம் ஒன்று உங்க அக்கௌண்ட்டா இருக்கணும், இல்லை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டா இருக்கணும். இது தவிர அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்பாவோட, எதுவும் அதான் பண்ண முடியாது. அப்பாவோட அக்கௌண்ட்ல இருந்தீங்கன்னா அப்பாவோட ஜாயிண்ட்ல இருக்கணும் நீங்க. ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இருக்கணும், ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல உங்க ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்ல இருக்கிறீங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ பிசினஸ் பண்றீங்க, அது சேர்ந்து இருக்குது. சாரி, ம் பிசினஸ் அக்கௌண்ட் கிடையாது, பர்சனல் அக்கௌண்ட் தான் அக்செப்ட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு ஒரு சொன்னேன். ஆமாம். அதுல வர ப்ராஃபிட்டை வந்து பர்சனல் அக்கௌண்ட்ல வச்சிருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டோட ஒரு பிசினஸ் பண்றீங்க, அந்த ம் ப்ராஃபிட்டை பர்சனல் அக்கௌண்ட்ல வச்சிருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டோட ஜாயிண்ட் நேம்ல இருக்குதுன்னா பண்ணலாம். ஒரு உதாரணம் சொல்றேன், சரி. பிசினஸ்ங்கிறது ம் யாரா இருந்தாலும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் இருக்கணும். சரி, ஓகே. ம் சரியா? ம் ஸோ சில பேர் அக்கௌண்ட்ல, இப்போ உங்க அக்கௌண்ட்ல இல்லை உங்க அப்பா அம்மா அக்கௌண்ட்ல இருக்குது அப்படின்னா அவங்களோட ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல அவங்களோட பண்ணி நீங்க அப்ளை பண்ணலாம். சரி. அவங்க அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முழுமையான சம்மதம் இருக்குது அப்படின்னா பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஆட் மோர் எவிடன்ஸ். இப்போ 2 பேங்க்ல அந்த 3 லட்சத்தை வச்சிருக்கீங்க, இல்லை 2.25 லட்சம்னா அது இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குதுன்னா அது எஸ்ன்னு போடணும். இல்லைங்கிற பட்சத்தில் நோனை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ. அடுத்தது மேண்டேட்ரி டாக்குமெண்ட்ஸ். ம் இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இப்போ என்னென்ன கொடுக்கணும்? இப்போ பாஸ்போர்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ம் பாஸ்போர்ட் இருக்குதா, கையில் வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து போலீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், ம் அது வச்சுக்கோங்க. மூணாவது நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருந்தேன், ம் அந்த டாக்குமெண்ட்டை வச்சிருக்கணும். அப்புறம் நாலாவது எவிடன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன். ம் ஸோ அதை டிக் பண்ணியாச்சு. Okay, after you submit your application, you must provide your documents by a commercial partner who you can provide your document by uploading copies or taking your documents. அதாவது விஎஃப்எஸ்ல ஒரு டாக்குமெண்ட் இந்த இதை முடிச்சிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்சோ டிபி சர்டிஃபிகேட், டிபி ம் சர்டிஃபிகேட் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இதையும் அது இது லாஸ்ட் சிக்ஸ் எல்லாத்தையும் டிக். மந்த்ஸ்க்குள்ளார இருக்கணும் அந்த வேலிடிட்டி. ம் கரெக்ட், லாஸ்ட் 6 மந்த்துக்குள்ளார இருக்கணும் டிபி சர்டிஃபிகேட்டு. ஸோ இதுதான் டாக்குமெண்ட் லிஸ்ட்டு. இது பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா திரும்ப இந்த இதை செக் பண்ணுறதுக்கு ஒரு இதை கொடுக்குறாங்க. ம் இதையும் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிட்டு எந்த மாற்றம் இல்லைன்னா கண்டினியூன்னு பண்ணிட்டு ஸோ இதில் 2 இது கண்டிஷன்ஸ். இருக்குது. ஒன்று, நீங்கள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் எங்களோட பார்ட்னர்ஸில் அந்த செக்கிங் சர்வீஸும் நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்களா, அந்த இதுவும் இருக்குல்ல? ஆமாம், அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன் ஆ நெக்ஸ்ட்டு. சரி. எதுக்காகன்னா
அது நெக்ஸ்ட் ஸ்டேஜில் அதை நான் சொல்கிறேன். சரி. ஸோ கண்டிஷன்ஸ், அதாவது இஃப் அப்ளிகேஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல் தேர் வில் பி கண்டிஷன்ஸ் ஆன் யுவர் ஸ்டே டு லீவ் டு ரிமைன். திஸ் வில் இன்க்ளூட் ஃபார் எக்ஸாம்பிள் வெதர் யூ ஏபிள் டு ஒர்க் இன் தி யூகே இஃப் யூ ஸ்டே இன் தி யூகே விதவுட் பர்மிஷன். அதாவது உங்களுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் ப்ரீச் பண்ணீங்கன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது, என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, ம். என்னென்ன இருக்க செய்யக்கூடாது அப்படிங்கிறத அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டீடைன் ஆகலாம், ப்ராசிக்யூட் பண்ணலாம், உங்களை டிபோர்ட் பண்ணலாம், நீங்கள் வேலை பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஓவர் ஸ்டே பண்ணக்கூடாது, உங்களுக்கு கொடுத்த கண்டிஷன்ஸை ப்ரீச் பண்ணக்கூடாது. சரி. ஸோ அந்த இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸுங்கிறது ஒரு யூத் மொபிலிட்டியில் வரும்போது நீங்கள் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறது இருக்குது. ஸோ அந்த இதை நம்ம நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்ப்போம். ஸோ இது மக்களுக்கு தெரியும். ம். ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ. ஃபைனலாக டிக்ளரேஷனு. ஸோ ஒன்று இங்கே ஐ எம் த அப்ளிகண்ட்டு, இல்லை ஐ எம் சப்மிட்டிங். உங்கள் இமிக்ரேஷன் அட்வைசர் பண்ணுறாங்கன்னா அவங்க ஐ எம் சப்மிட்டிங் த ஃபார்ம் பிஹாஃப் ஆஃப் த அப்ளிகண்ட் என்ன பண்ணுவாங்க. ஸோ இங்கே நானே சப்மிட் பண்ணுறதுனால ஐ எம் த அப்ளிகண்ட்டு, ஐ அக்செப்ட் த அபவ் போட்டுட்டு திரும்ப இந்த பார்ட்டியும் ஒரு தடவை செக் பண்ண சொல்கிறாங்க. எல்லாம் ஓகேனா கண்டினியூ. இப்போ ஃபைனல் இதுக்கு வந்தாச்சு. இப்போ இங்கே ஐஹெச்எஸ் பே பண்ணணும். இப்போ ஃபீஸ் செக்ஷனுக்கு வந்தாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து கோ டு ஐஹெச்எஸ் வெப்சைட்னு போனோம்னா நமக்கு பே பண்ணணும். ஐஹெச்எஸ் ஃபீஸ் வந்து 1035 டைம்ஸ் 2, ம். சரியா? 2070 வரும் ஐஹெச்எஸ். ஸோ ம். இது வந்து இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இல்ல வந்து ஐஹெச்எஸ் ஃபீஸ். ஐஏடிஎஸ் வந்து 1000 சம்திங் தானே இருந்தது. ஆமாம், 1035 டைம்ஸ் 2 இல்லை, 2 வருஷத்துக்கு இது பண்ணுறாங்கல்ல. 1035 வந்ததா? கரெக்ட் தானே? ஓகே ஓகே, ஃபார் இயர். ஆமாம், பர் சரி. இயர் அது, சரியா? ஸோ 1035. ரெடியூஸ் ரேட் ஆஃப் 776 பர் இயர் அப்ளைஸா? அது எதுக்கு? ஆமாம், அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யூத் மொபிலிட்டிக்கும் வந்து ரெடியூஸ்டு ரேட்டு 776. நார்மலாக இப்போது ஒரு ஒர்க் பர்மிட்டில் வரவங்கன்னா அவங்களுக்கு வந்து 1035 எல்லாருக்கும். ஆ. ஸ்டூடெண்ட்டு யூத் மொபிலிட்டியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ரெடியூஸ்டு ரேட்டு 776. அப்போ 2 இயருக்கு கம்மியாகும். ஸோ 2 2 இயர். இயருக்கு கம்மியாகும். ஆ. 776 டைம்ஸ் 2. அப்போ ஓகே இங்கே யூத் மொபிலிட்டியில் இருக்கிறவங்களுக்குன்னா அப்போ கிட்டத்தட்ட 1600ன்னு வச்சுப்போமே. ஆ. ஓகே ஓகே 1600 பவுண்ட்ஸ் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஐஹெச்எஸ் இது. ஓகே 1035ங்கிறது நார்மலாக எல்லாருக்கும், ஓகே ஸ்டூடெண்ட்டு யூத் மொபிலிட்டிக்கு தவிர எல்லாரும் அதை தான் பே பண்ணணும். ஃபைன். ஸ்டூடெண்ட் அண்ட் யூத் மொபிலிட்டியில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது நம்ம மக்களுக்கு வந்து 776 டைம்ஸ் 2. ஓகே. ஸோ அடுத்தது வந்து அவங்க அந்த அமௌண்ட்டை பே பண்ணணும். ஸோ ம். பே பண்ணுறதுக்கு அது எல்லா பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேட்கும். அதுக்கப்புறம் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்கும், ஓகே. சரியா? ம். ஸோ இது இங்கே பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இது பே பண்ணதுக்கப்புறம் ஒரு ஐஹெச்எஸ் நம்பர் வரும். ஆ. அது போட்டோம்னா கண்டினியூன்னு கொடுத்தோம்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸு, அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து அவங்க பே பண்ணணும். ம். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் ம். வந்து அவங்கள எக்ஸ்டர்னல் பார்ட்னர் விஎஃப்எஸ்க்கு எடுத்துகிட்டு போகும். ஓகே விஎஃப்எஸ்க்கு இங்கே எடுத்துகிட்டு போகும்போது அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கு சொல்லும். ஃப்ரீ அப்பாயின்மெண்ட்டு காட்டும், பெய்ட் அப்பாயின்மெண்ட்டும் காட்டும். ஓகே ஃப்ரீ அப்பாயின்மெண்ட்னா அது எப்போ இருக்கோ பண்ணுற மாதிரி இருக்கும். பெய்ட் அப்பாயின்மெண்ட்னா நமக்கு வேணுங்கிற டேட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு டாக்குமெண்ட் செக் அண்ட் ஸ்கேன் சர்வீஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்லோட் பண்ணும்போது நம்ம மக்கள் வந்து நிறையா பேர் சரியாக செய்ய மாட்டாங்க, கரெக்டான ஃபார்மேட்டில் செய்ய மாட்டாங்க, ஒழுங்காக எடுக்க பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இதுக்கு வந்து அவங்க ஒரு 1000 to 3000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. ம். அதை பே பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். அவங்களே உங்களுக்கு ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணிடுவாங்க. ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவாங்க விஎஃப்எஸ் பார்ட்னர் ஏஜென்ட். ஸோ ஏதாவது மிஸ் ஆனாலும் அவங்க உங்களுக்கு தொடர்பு கொள்ளுவாங்க, ஏன்னா அவங்க விஎஃப்எஸ் இது பண்ணுறதுனால. ஸோ ஓகே. அப்ப இது என்னன்னா அதுல ஈஸியாக. ஒண்ணே ஒண்ணு மெயினா எல்லாருக்கும் மைண்ட்ல ஓடும். இந்த ஐஹெச்எஸ் ஃபீஸ் கட்டிட்டோம், அதுக்கப்புறம் ஏதாச்சும் ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா என் பணம் திருப்பி வருமா? இந்த கேள்வி இருக்கு. கண்டிப்பாக ம். வெறும் ஐஹெச்எஸ் பணம் மட்டும்தான் வரும், உங்களோட அப்ளிகேஷன் பணம் வராது. ஓகே. அந்த 200 ஆடு போயிடும். ம். ஆமாம், அப்ளிகேஷன் ஃபீஸ் வராது. ஓகே ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 298 இது போயிடும். ஆனால் ஐஹெச்எஸ் ஃபீ 1552 வந்துடும், சூப்பர். ஓகே. ம். சரியா? 1552 ஐஹெச்எஸ் வந்துடும். ம். இது
1552 ஐஹெச்எஸ் ரீஃபண்ட் ஆயிரும் 2 வருஷத்துக்கு. 776 டைம்ஸ் 2 சொன்னோம்ல ஐஹெச்எஸ் ஆமாம் அது. ஆமாம் ஆமாம். அப்ளிகேஷன் ஃபீ 298 ரீஃபண்டு வராது. சரி, ஓகே, டன். ம். சரியா? ஸோ ஸோ எல்லாமே. ம். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். ஓகே. ஸோ மக்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் இது வந்து இன்னொரு இது அவங்களுக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லுவோம். சரி, இப்போ கடைசியாக அது அது எல்லாமே முடிச்சிட்டோம். மக்களே ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தால் கீழே கேளுங்க, நம்ம சொல்லலாம். இன்னொன்று வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இது என்னன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அது யூத் மொபிலிட்டிக்குன்னு போன வருஷம் அதுக்கு முன்னாடி Sure. வந்தவங்கலாம் அதில் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவை, நீங்கள் ஆட் பண்ணணுன்னா கீழே உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுங்க, நான் அதில் ஆட் பண்ணி விட்டுறேன். ஸோ மெயினாக நீங்கள் வந்து யார் வேணாலும் ஆட் ஆக முடியாது. யூத் மொபிலிட்டிக்கு யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது. ஓகே. இன்னொரு விஷயம் வந்து இந்த காஸ் பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு வந்து காஸ் இது அடுத்த வீடியோவா போட்டுடலாமா? இந்த செப்பரேட் ஒரே ஒரு வீடியோவா? ஆன்சர் மட்டும், நம்ம ஸ்டார்டிங் ஒரே ஒரு ஆன்சர் ஷோர் மட்டும். ஷோர். காஸ் வந்து இப்போ எனக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அப்ளை பண்ணிட்டாங்க, வரலன்னு நீங்கள் லாஸ்ட் டைமே அதை கிளியராக சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி மே 11க்கு அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பீடப் ஆகிறது சான்ஸ் இருக்குன்னு. மார்ச் 11க்கு அப்புறம். சாரி, மார்ச் 11க்கு அப்புறம். ஸோ அது அது ஸ்டில் ஸ்டாண்ட்ஸ் த சேம் தானே? ஆமாம், ஸ்டில் ஸ்டாண்ட்ஸ். ஆனால் கரண்ட்லி ம். மற்ற கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் சிஓஎஸ் அப்ளை பண்ணவங்க டிலே பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட்லி தே ஆர் டேக்கிங் 12 வீக்ஸ் 12 டு வீக்ஸ். ஓகே. அப்ரூவ் அ சிஓஎஸ். ஓகே. அதாவது இது மெயினாக அவங்க டிலே பண்ணுறது யாருக்குன்னா அவுட் கண்ட்ரிக்கு தான். ம். இன் ஓகே. கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஃபாஸ்ட் ட்ராக்ல போனோம்னா 3 டேஸ்லேயே கொடுத்துட்றாங்க, ஃபாஸ்ட் ட்ராக்ல போனால் மட்டும். ஓகே. அவுட் கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு 10ல் 5 பேருக்கு ம். இப்போ கேட்ட உடனே ஒரு 3 to 5 டேஸ்ல கொடுத்துட்றாங்க. ஓகே. அப்படி 5 டேஸ்ல கொடுக்கலன்னா அண்டர் கன்சிடரேஷன் ஒரு இமெயில் வரும். அந்த ஓகே. இமெயில் வந்துருச்சுன்னா 12 வீக்ஸ் எடுத்துக்கிறாங்க. சரி. ஸோ ஓகே. உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தங்க போன வாரம் போட்ட அண்டர் கன்சிடரேஷன் வந்துச்சுன்னா 12 வீக்ஸ் ஆயிரும். ஓகே. ஸோ 12 வீக்ஸ்னா அப்போ அவங்க அந்த டேட்டை மிஸ் பண்ணிடுவாங்க. ஃபைன். இதுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து என்னன்னா, என்னோட ஒரு கிளைண்ட்டு வந்து அவங்களுடைய லோக்கல் எம்பியை காண்டாக்ட் பண்ணாங்க, அதாவது பிஸ்னஸ் ஓனரு. இது ஓகே. மாதிரி எங்களுடைய ஃபைல் வந்து அண்டர் கன்சிடரேஷனில் இருக்குது சிஓஎஸ். ம். எங்களுக்கு சிஓஎஸ் வந்து இந்த டேட்டுக்குள்ளார வரலன்னா ம். எங்களுக்கு ஆள் எடுக்க முடியாது, எங்கள் பிஸ்னஸ் வந்து பெரிய ப்ராப்ளம்ல போயிடும் ம். அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க. எம்பி காண்டாக்ட் பண்ணி ஒரு வாரத்தில் கிராண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. 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 ஸோ அதுதான் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன். அது அது தவிர எம்ப்ளாயர் வேற தான் எதுவும் பண்ண முடியும். எம்ப்ளாயர் தான் பண்ண அது முடியும் அது. எம்ப்ளாயர் மட்டும்தான் பண்ண முடியும். அவங்க லோக்கல் எம்பி கிட்ட காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இஷ்யூ இருக்குது, ம். இவ்வளோ நாள் டிலே பண்ணுறாங்க, ரூல் மாறப்போகுது, இந்த கீ பிளேயர் எனக்கு வரல ம். அப்படின்னா என்னோட பிஸ்னஸே வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும், ஷட் டவுன் ஆகிற லெவலுக்கு கூட போகும். அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் இருக்குதுன்னா அதை உண்மையை சொல்லி கேட்டாங்கன்னா அவங்க சேஸ் பண்ணி வாங்கி தராங்க. சரி. ஸோ அப்படி டிஃபைன்டு இல்லைன்னா டிஃபைன்டு அன்ஃபார்ச்சுனேட்லி காஸ்ட்க்கு மட்டும் தான் இந்த டிலே, நீங்கள் சொன்ன மாதிரி. டிஃபைன்டு காசுனா நான் வெளிநாட்டிலிருந்து வரவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் இந்த, அதுலயும் நீங்க சொல்றீங்க 10ல் 5 பேர் கிடைச்சிடுது. இந்த யாருக்கு அந்த கிடைச்சிருது. 10 நாளைக்குள்ளார மேல போதோ அவங்களுக்கு இந்த மெசேஜ் வந்துச்சுன்னு வைங்க, இந்த மாதிரி அண்டர் கன்சிடரேஷன், அங்கதான் 12 வீக்ஸ் ஆகுது. கரெக்டா? ஆமா ஓகே. ஆமா. இப்போ இதில் நிறைய பேர் கேட்பாங்க, இந்த 10ல் 5 பேர் அது எப்படி அவங்க வந்து 5 பேரை ஹோல்ட் பண்றாங்க, 5 பேரை தராங்கங்கிறது. இது வந்து கம்ப்ளீட்லி அவங்களுடைய ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் சிஸ்டம் மாதிரி அவங்க வச்சுக்கிட்டு பேக்ரவுண்ட் இதை செக் பண்ணி பண்றாங்க. அது எது வேணாலும் என்ன ரீசன் வேணாலும் இருக்கலாம். இந்த சரி. ஹோல்ட் பண்றதுனால கொடுக்காம போவாங்கங்கிறது கிடையவே கிடையாது. எங்களுக்கே நிறைய கிளைண்ட்ஸுக்கு ஹோல்டு பண்ணாங்க, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, அந்த ம். கிளாரிஃபிகேஷன் அது கொடுத்த உடனே கிராண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வரதே 8 வாரம் ஆகும். அந்த 8 வாரத்துக்கு அப்புறம் அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்க அதை கிராண்ட் பண்ணுறதுக்கு 4 வாரம் ஆகும். ஸோ டோட்டலாக 12 வீக்ஸ் ஆகுது. ஸோ அவங்க நிறைய பேர் பயப்படுவாங்க, அந்த மாதிரி அப்போனா நம்ம அந்த புது ஸ்கீம்ல வந்துருவோமா, புது இது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆமாம், ஓ. புது ஸ்கீமில் தான் போகிற மாதிரி வந்துடும். ஓகே. அப்போனா வந்து அந்த இப்போ சேலரி ரைஸ்லாம் இருக்கணும், இப்போ ஸ்கில்டுக்கு அப்ளை பண்றாங்கன்னா. நாம 39,000 கேட்டகரிக்கு போயிடுவாங்க. ஓ. ஓகே. ஓகே. இவங்க அப்ளை பண்ணாலும் அந்த இதுல போயிடுது இப்போ. ஓ. ஆமா சரி, சரி. அது ஆமா. வந்து ஏன்னா ஆனால் சிஓஎஸ் ஏப்ரல் கிடைச்சி 4th முடியணும். ஆமா, சிஓஎஸ் கிடைச்சி அப்ளிகேஷனை ஏப்ரல் 4க்குள்ளார போட்டால் மட்டும்தான் அவங்க ஆ. பழைய ரூலில் வருவாங்க. ஓகே. ஓகே. சிஓஎஸ்ஸே கிடைக்கல, சிஓஎஸ்ஸே மேலே தான் வருதுன்னா அவங்க அவங்க அந்த ரூலுக்கே வரமாட்டாங்க, பழைய ரூலுக்கு புது ரூலு தான். சரி. ஓகே. ஓகே. டன் அப்போ டன் டன். 39,000 இருந்தால் மட்டும்தான் விசா கிராண்ட் பண்ணுவாங்க. இப்போ அதனால லோக்கல்ல இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறீங்க. இப்போ வந்து லோக்கல்ல இருக்காங்க அன்டிஃபைன்டு இதுக்கு பிரச்சனை இல்லைங்கிறீங்க. கிடையாது, கிடையாது. ஸோ கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு எத்தனை நாள்ல வரும்?
நார்மல் சர்வீஸில் போனால் அதே மாதிரி 12 to 16 வீக்ஸ் எடுக்கும். ஆனால் ஃபாஸ்ட் ட்ராக்கு போகலாம். அவுட் சைட் கண்ட்ரிக்கு ஃபாஸ்ட் ட்ராக்குங்கிற ஆப்ஷன் கிடையாது. ஆனால் ஓகே. இன் கண்ட்ரிக்கு ஃபாஸ்ட் ட்ராக்குங்கிற ஆப்ஷன் இருக்குது. 200 பவுண்டு பே பண்ணி கரெக்டாக அந்த டைமுக்கு இமெயில் அனுப்புனாங்கன்னா அவங்களுக்கு 3 நாளில் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த எந்த இஷ்யூவும் இல்லை. அது வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் அ ம் லாட் பத்ரி. நான் ஷூர். என்னென்ன இங்கே வீடியோ தெரியல, நோ ஆனால் ப்ராப்ளம். பார்த்து வச்சுக்கிறேன். நம்ம இதை முடிச்சுக்குவோம். நம்ம தேங்க்யூ. திருப்பி அடுத்த இதில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் கண்டிப்பாக. சண்டே. பாய்.